மனுஷனும் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய கைது. ஓ, இந்த வார்த்தைக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுனீங்க. எந்த ஒரு மனுஷனும் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று, ஒருவனை கனம் பண்ணி இன்னொருவனை அசட்டை செய்வான். எல்லாம் சொல்லுங்க. இன்னொருவனை நீங்க சொன்ன அசட்டை செய்வான். சொல்லுங்க. இன்னொருவனை தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் உலகத்தின் வல்லமைக்கும் 2க்கும் ஊழியம் செய்ய உங்களால முடியாது. அதனால நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்துகிட்டு வியாதியை உள்ள வாங்கிக்கிட்டு வாழவே முடியாது. ரொம்ப சந்தோஷம் உங்கள் மத்தியில் இருப்பது. தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். என் அன்புக்குரியவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்று இயேசு சொன்னார். அதனால தான் ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம். எவ்வளோ நாள் பேசுகிறோன்னு தெரியாது. ஒருவேளை இந்த வார்த்தை முடிக்கலாம், திரும்ப கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப ராஜ்யத்தை தொடங்கலாம். ஒரு நிலத்தை வந்து நீங்கள் நல்லா பயிரிட்ட பிறகு கொஞ்ச நாள் அதை ஃப்ரீயாக விடணும். அப்போ நல்லா அதுக்கூட சத்து கூடும். திரும்ப செகண்ட் என்ட்ரி கிங்டம் ஆஃப் காடை பற்றி நம்ம திரும்ப பேசலாம். இப்போ பேசும்போது ஒரே டைமென்ஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கலாம். அடுத்து விட்டுட்டு திரும்ப நம்ம வரும்போது வேற ஒரு டைமென்ஷனுக்குள்ள உள்ளே வரலாம். ஆவியானவர் அடுத்த டைமென்ஷன் அழைத்து செல்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, எதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம் என்றால், இயேசு சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எல்லா செய்திகளும் புசிப்பதற்கும் உண்பதற்கும் குடிப்பதற்கும் மாத்திரமே பயன்படுத்தாதீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, அந்த ராஜ்யத்தின் மனநிலை எப்படிப்பட்டது, ராஜ்யத்தோட குணநலம் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் இந்த பூமியில் ருசிக்காமலே ரசிக்காமலே செத்து போயிடறான். ஆனால் இயேசு சொன்னார், முதலாவது நல்லா கேளுங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக, எண்ணத்தை உடுப்போம் என்று சரீரத்துக்காக, எண்ணத்தை புசிப்போம் ஜீவனுக்காக கவலைப்படாது இருங்கள். பைபிள் தெளிவாக சொல்லிடுச்சு, நீ கவலைப்படாத. கையை தட்டுங்க. அதை விற்று அதை யோசிக்காத அப்படின்னா என்ன? அது நடந்துரும். கையை தட்டுங்க. நடந்துரும். எல்லாம் சொல்லுங்க ஒரு தடவை. நடந்துரும். இவைகளையே தேடாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். அப்ப தேடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்னாரு. இது இல்ல, இந்த இடத்துல இதெல்லாம் தேடாத அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் தேடுங்கள் சொன்ன இது கிடையாது, தட்டுங்கள் சொன்ன இது கிடையாது. தட்டுங்கள்ன்றத வேற டைமென்ஷன்ல எடுக்கலாம். ஒரு நாள் காலையில் எனக்கு ஒரு சத்தம் வந்துச்சு, பிரேயர் த வேர்ட் ஹேஸ் 2 dimensional மீனிங் அப்படின்னாரு கர்த்தர் என்கிட்ட. ஜெபம்ன்ற வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தம் இருக்கிறது. இந்த 2 அர்த்தமும் உனக்கு தெரியும். அதனால சில நேரம் நீ ஜெபம்ன்றது ஒன்று தேவையே இல்லை அப்படின்னு நீ பேசும்போது இதோட இன்னொரு அர்த்தத்தை உணர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற. சில நேரம் ஜெபத்தில் பாருங்க அப்படின்னு சொல்றீல, அப்ப நீ இன்னொரு அர்த்தத்தில் இருக்கிற. யூ நோ த 2 dimensional மீனிங், பட் பீப்புள் மஸ்ட் நோ த 2 dimensional மீனிங். அப்ப தேவன் வந்து என்ன மீனிங்ல அதை சொல்றாரு அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்பதான் ஒரு சத்தியத்தை வந்து என்ன டைமென்ஷன்ல கடவுள் பேசுறாருன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இந்த கிருபையை பத்தி பேசும்போதும் நல்லா கவனிங்களேன். உன்னுடைய எல்லா பாவத்துக்கும் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டாரு. உன்னை அவன் சொல்றான், அப்ப பாவம் செய்யலாமா? இவர் பாவம் செய்ய தான் சொல்றாரு போல. நான் எங்க சொன்னேன், ஆனா என் காதுக்கு கேட்குது சார். அப்ப வேற யாரும் உன் பக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவன் பேரு வந்து லூசிபரு. நான் சொல்றது எதிர்கால பாவத்திற்கு இயேசு சுமந்து தீர்த்தாரா தீர்க்கலையா? இயேசு எதிர்கால பாவத்தை மன்னிக்க மாட்டாரு அப்படின்றான். சரி பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து எப்ப சிலுவையில் செத்தாரு? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. பாவத்தை மன்னிச்சிட்டாரா? மன்னிச்சிட்டாரு. யார் பாவத்தை? ஏன் பாவத்தை? நீ பிறக்கவே இல்லையாடா 2000 வருஷத்துக்கு முன்னாடி? 2000 வருஷத்துக்கு முன்னாடி நீ பிறக்கவே இல்லை, ஆனா உன் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னு சொல்ற. அப்ப எந்த பாவத்தை மன்னிச்சிட்டாரு? நீ பிறந்த பிறகு. அதுக்கப்புறம் நீ செய்ய போகிற எல்லா பாவத்துக்கும் சேர்த்து சிலுவையில் கொடுத்தாரு. BMW வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும் டாக்டர்கிட்ட கேட்டாங்களாம். டாக்டர் சொன்னாராம், BMW வாங்குறதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா BMW வாங்கிடுவேன். ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்டாங்களாம், BMW வாங்க எவ்வளோ நாள் ஆகணும்? நான் சொன்னாராம், ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் ஒர்க்கிங் இன்ஜினியர் பண்ணேன்னா 1.5 வருஷத்தில் 2 வருஷத்துக்குள்ள வாங்கிடுவேன்.
ஒரு MBA ஸ்டூடெண்ட்டை கேட்டாங்களாம், நல்லா ஏர்ன் பண்ணுறவன்ட்டான். நான் 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் வாங்கிடுவேன். ரத்தன் டாட்டாட்ட கேட்டாங்களாம், BMW வாங்க எவ்வளோ நாள் ஆகணும்? அவர் சொன்னார் 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் ஆகும்னாராம். என்ன சார் 5 வருஷம் ஆகும்? ஆமாம், BMW கம்பெனி பெரிய கம்பெனி இல்லைங்க அப்படின்னாராம். BMW சொன்ன இவனுக்கெல்லாம் கார் தெரிஞ்சிச்சு, டாட்டாக்கு கம்பெனி தெரிஞ்சிச்சு. அப்படிதான் வசனத்தை கேட்கும்போது உயர்ந்த எண்ணங்களோடு படித்தால் அதனுடைய அர்த்தம் சரியாய் விளங்கும். மட்டமான எண்ணத்தோடும் பாவம் செய்கிற எண்ணத்தோடும் நீ பைபிளை படிக்கிறனால நான் இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ற. இந்த ரன்னிங் பிஹைண்ட் தி blessings இஸ் நாட் தி கோல் ஆஃப் யுவர் லைஃப். புரியுதா? வாழ்க்கை ஃபுல்லா நீங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே ஓடுவதற்கு உங்களை தேவன் சிருஷ்டிக்கல. அதை விட மோசமான வாழ்க்கை எதுவும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் 50 வருடம், நீங்கள் 100 வருடம் இந்த பூமியிலே வாழ்ந்து, இந்த 100 வருடமும் நீங்கள் உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதக்காய் ஜெபித்து, அந்த 100 வருடமும் ஜெபித்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைச்சாலும், ஆனால் தேவன் உங்களை அப்படி சிருஷ்டிக்கவே இல்லை. கையை தட்டுங்க. ஆமென். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்படின்னா அது ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, ஆர்ஃபன்ஸ். அப்பா இல்லாதவங்க தான் இதெல்லாம் நாடி தேடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கோ எல்லாம் சொல்லுங்க, இவைகள் வேண்டியவைகள் என்று சொல்லுங்களேன். வாயை திறந்து கொஞ்சம். எனக்கு இதெல்லாம் வேண்டியவைகள் என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு இது வேணும்னு எங்க அப்பா தெரிஞ்சிருக்காருன்னா என்ன அர்த்தம்? நான் அதை கேட்க வேண்டியது இல்லைன்னு அர்த்தம். இதை நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு இது தேவைன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். நண்புக்குரியவர்களே, இதில் உங்க டைமை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண வைப்பது அப்போ பெட்டிஷன்ஸ், ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன்ஸ்லாம் இல்லையா? அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் தட் இஸ் நாட் த மேஜர் ரோல். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஒரு அழகான விஷயம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அது ஒரு மேஜர் ரோலே கிடையாது. மேஜர் ரோல் என்ன? முதலாவது, எல்லாம் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள், முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். எந்த சபை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறதோ அந்த சபை இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த சபைக்கு கூட கொடுப்பாராம். சபை ஏ கன்சோலிங் மெசேஜ், சபை பி வருகை குறித்த மெசேஜ், சபை சி என்கரேஜிங் மெசேஜ், சபை டி கிங்டம் மெசேஜ். கர்த்தர் 3க்கும் கொடுத்துருவாராம், 4க்கு கூட கொடுப்பாராம். ஏன்னா ராஜ்யத்தை பேசுறான். ஐயா கட்டுங்க சார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்தது. அலாமே எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யம் என்னுடைய வாழ்க்கையிலே, ராஜ்யம் என்னுடைய சபையிலே, ராஜ்யம் சொல்லுங்க, என்னுடைய குடும்பத்திலே ராஜ்யம், என்னுடைய வேலையிலே ராஜ்யம், என்னுடைய வீட்டிலே ராஜ்யம். ஓ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாம் சொல்லுங்க, துன்மார்க்கன் சுழல் காற்று போல கடந்து போகிறான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உடையவன். கரங்களை தட்டி கர்த்தர் காண்டி சொல்லுவோம். உணர்வின் பூரண நிச்சயம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் a mental acceptance. ஏதோ மூளையில ராஜ்யத்தை பேசுறது இல்ல, ஆவியில, ஆத்மாவில, உணர்ச்சியிலே ராஜ்யத்தை உணர்வது. அந்த உணர்ச்சிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துடைய ஐஸ்வர்யம் இருக்கான். அதான் பைபிள் சொல்லுது, கொலோசியர் 2:2 நினைக்கிறேன், அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தை அறிந்து கொண்டவர்களாக, உணர்வின் பூரண நிச்சயத்தின் எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்ப இந்த உணர்வுக்கு ஒரு ஐஸ்வர்யம், the richness of blessing இருக்கு. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே உணர்வின் பூரண நிச்சயமுடையவர்களாக இருங்கள். வெறும் மைண்ட் லெவல்ல ஏத்துக்கலாம உங்க ஃபீலிங்ஸ்ல அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஃபீல் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமென். சில நாடுகள்லாம் நீங்க போகும்போது அப்படியே 12 மணிக்கு 1 மணிக்கு நீங்கள் மதியம் ஒரு 11 மணி 12 மணிக்கு போனாலும்
நீங்கள் இந்தியாவில் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு கண்ண முன்னா கூட நீ இந்தியாவில் இல்லை, நீ வந்து அமெரிக்காவில் தான் இருக்கிற அப்படின்னு அந்த சில்லுன்னு ஒரு ப்ரீஸு, ஒரு காற்று அப்படியே அடிக்கும் பாருங்க. ரூ 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 ராரரி ரூ ரூ. அந்த காற்று உங்களை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ யூகேல இருக்கிற, யூஎஸில் இருக்கிற, வெயில் அடிக்கணும், வெயில் ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் சேரை போட்டு நடுவில் ஒருத்தன் அப்படியே ஒரு கிட்டாரை போட்டு நடு ரோட்டில் அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே 12 மணிக்கு சில்லுன்னு இருக்கும். அந்த காற்று நீ இந்தியாவில் இல்லை, அந்த காற்றும் அது சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் அது ஃபீலிங்ஸ். ஆமென் சொல்லுங்க. ஃபீலு அந்த மாதிரி நீங்கள் கிங்டம் ஆஃப் ஹெவனுக்குள்ள நுழைஞ்சிட்டிங்கன்னா அப்படியே அந்த ப்ரீஸு அக்கினியில் நடந்து பானி துளியா என்னை நாளைத்தான் Let the knowledge become the experience, Father. Amen சொல்லுங்க. ஆமென். என்னுடைய அறிவு அனுபவமாய் மாறுவதாக. ஒவ்வொரு நிமிடமும் ராஜ்யத்தின் மகிமையும் ராஜ்யத்தோட உணர்வையும் நான் உணரத்தக்கவனாய் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். ஆவியானவர் தான் அங்க காற்று. ஆமென். ஆவியானவர் எப்படி வந்து வெயில் அடிச்சா கூட, சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தா கூட அந்த அந்த சில்லுன்னு அடிக்கிற காற்று வெயிலுடைய உக்கரத்தை தணிச்சிருது. அது வேற மாதிரி இருக்கு. அந்த வெயில் வேற. ஆமாம், தனியாக வேற சூரியனை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து ஒரு சூரியன் அனுப்பிச்ச மாதிரி இருக்கு. அப்போ அப்படித்தான் நீங்கள் இதே சூரியன் இங்கே இருக்கிறவனுக்கு சுடுது, அங்கே இருக்கிறவனுக்கு சுட மாட்டேங்குது. ஏன்னா அங்கே சில்லுன்னு ஒரு காற்று இருக்கு. அப்படித்தான் இதே பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறவனை சுட வைக்கும், நம்மளை மட்டும் Let's enjoy the presence of the Lord. அறிவுக்கும் அனுபவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. திரும்ப திரும்ப கிங்டம் குறித்த விஷயத்தை அறிவாய் மாற்றாமல் அனுபவமாய் மாற்ற, இந்த நிமிஷம் நீங்கள் அதை அனுபவமாய் மாற்ற முடியும். ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த நிமிஷமே அந்த பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தை நீங்கள் அமர்ந்த இடத்தில் இருந்து அப்படி நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது மனசுல ஒரு தைரியம் வரும். வர்றத பார்த்துக்கலாம்டா, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் தைரியம் கொண்டிருந்து கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்று சொல்லலாமே. It is not just an information, it is an inspiration. ஆமா, உங்களுக்கு அனுபவம் மாறணும், அது ரொம்ப முக்கியம். வெறும் நோட்ஸா மாறிடக்கூடாது. நீங்க இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆகையால் அந்த அனுபவம் உடையவர்களாக இருக்க முடியும் அன்புடன் அழைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி பேசியதை விட பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியதே அதிகம். ஆமென். முதலாவது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே நீங்க எங்க இருந்தாலும் ஏதோ ஒரு ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறீங்க. எந்த ராஜ்யத்திலும் இல்லாம நீங்க இருக்கவே முடியாது. என் அன்புக்குரியவர்களே, இதற்கு முன்பாக நீங்கள் வேற ஒரு ராஜ்யத்தில் இருந்தீர்கள். அந்த ராஜ்யத்துக்கு பேர் என்ன? இருளின் ராஜ்யம். கமான் சே, என்ன ராஜ்யம்? அந்த ராஜ்யம் உங்க மேல டாமினேட் பண்ணுச்சு. நீங்க எந்த ராஜ்யத்தில் இருக்கிறீங்களோ அந்த ராஜ்யம் உங்க மேல ஆளுகை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அது உங்களை ஆளுகை செய்யும். எப்படினாலும் சரியான நேரத்தில் வந்து அது உங்களை ஆளுகை செய்யும். நான் ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல தங்கி, செகண்ட் ஃப்ளோரில் தங்கி இருந்தப்போ காலை ஒரு 7 o'clock இருக்கும். அந்த ரோட்லேயே எவனுமே இல்லை. மாடிலேருந்து பார்க்குறேன், நான் கண்ணாடி வழியாக பார்க்குறேன். அப்போ ஒரே ஒருத்தன் பெரிய காஸ்ட்லி கார், எப்படி ஒரு 1 கோடி ரூபா கிட்ட இருக்கும் அந்த கார். அப்படியே கொண்டு வந்து அப்படி வந்தான் வேமா. அவன் எங்கே வந்து எவ்வளோ ஸ்பீடில் கிராஸ் பண்ணான்னு தெரில. 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தில் சரக்குன்னு ஒருத்தர் வந்துட்டார். டிக்கெட் 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 அப்படின்னு வந்து
டிடிஆர் மாதிரி ஒரு டிக்கெட்டை போட்டப்பில் எவ்வளோ எத்தனை பவுண்ட்ஸ் போட்டாருன்னு தெரில, ஓவர் ஸ்பீடு. இவர் எங்கே இருந்தார்? எங்கேயுமே இல்லை, எங்கேயோ இருந்தார். அவர் எங்கேயோ இருந்தாலும் அவன் ராஜ்யத்தோட கனெக்ட் பண்ணப்பட்டு தான் இருக்கிறான். ஆளே இல்லாத இடத்துல ஓவர் ஸ்பீடு வந்தாலும் எங்கேயோ கேமராவில் பார்த்து எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்து க்ளீனாக அவனை பிடிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நாட்டில் இருக்கும்போது அந்த ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறீங்க. ஆளுகை என்ன உங்கள் ஷோல்டரை போட்டு இப்படி அமுக்கிட்டு இருக்கிறது கிடையாது, ஷோல்டர் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆளுகைக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இதற்கு முன்பாக நீங்கள் வேறொரு ராஜ்யத்தின் கீழ் இருந்தீர்கள். அந்த ராஜ்யத்தின் பேர் இருளின் ராஜ்யம். அந்த இருளின் ராஜ்யத்தில் இருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி, கைப்பற்றுங்க ராமே, தம்முடைய குமாரனின் ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தினார். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:13 என்று நான் நினைக்கிறேன். வாசிப்போம். 1:13. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரன், He has delivered us from the dominion over of the darkness. நீங்க எங்க இருந்தீங்களா? இருளின் அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உங்க மேல இருந்தது என்ன? அதிகாரம். அது வியாதியை உங்களுக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். நீங்கள் வேண்டான்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு வந்து முதுமையை கொடுக்கும். உங்களுக்கு பண கஷ்டத்தை நஷ்டத்தையும் கொடுக்கும். அதை வேண்டாம் நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். ஏன்னா நீங்க அந்த அதிகாரத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா பைபிள் சொல்லுது, இருளின் அதிகாரத்தினின்று சொல்லுங்க நம்மை விடுதலை ஆக்கி. பிரசன்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? சுதாரிப்பா தான் இருக்கிறீங்க. பிரசன்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி. அப்படின்னா நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. கையை தட்டுங்க. என்னால உணர முடியல, அதை பத்தி இங்க எனக்கு பிரச்சனையே இல்லை, அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. நீ உணரல, உன்னை விடுதலை ஆக்கிட்டார். நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டதுதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க. அந்த உண்மையை நீங்கள் விசுவாசிக்கும் போது விசுவாசம் உணர்வாய் மாறுகிறது. நீங்க உணர்வை விசுவாசிக்கும் போது உணர்வு விசுவாசமாய் மாறுகிறது. உண்மையை விசுவாசிக்கும் போது உண்மை உணர்வாய் மாறுகிறது. அந்த உண்மை உணர்வாய் மாறும். அப்ப இருளின் அதிகாரத்தினின்று வியாதி, வறுமை, வேதனை, இந்த பிரச்சனையோட அதிகாரம் இருக்குல்ல, கேட்காம வீட்டுக்குள்ள வந்து அதுக்கு பேர் என்ன? அதிகாரம். அந்த அதிகாரத்துல நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. கையை தட்டுங்களே உணரல. இனி எவனும் கேட்காம உங்க வீட்டுக்குள்ள வர முடியாது சார். Yes, devil cannot touch you. ஆமா, உங்களுடைய எல்லைக்குள்ளே வர முடியாது. நீ விடுதலை ஆயிட்டீங்க. பக்கத்துல தட்டி ஒரு தடவை சொல்லுங்க, நீ விடுதலை ஆயிட்டீங்க. இந்த பக்கம் பார்த்து ஒரு தடவை சொல்லுங்க, விடுதலை ஆயிட்டீங்க நீங்க. ஆமே, விடுதலை ஆக்கினார். நான் ஒண்ணு கேட்கிறேன், ஏசுனார் பொய் சொல்லுவார்? பைபிள் பொய் சொல்லுமா? பைபிள் பொய் சொல்லுமா? பைபிள் பொய் சொல்லுமா சார்? பொய் சொல்லும் டவுட் இருந்தா பைபிள் வாசிக்கிறத மூடி வச்சுட்டு பகவத்கீதைக்கு போயிருங்க, இல்ல திருக்குரான் போங்க. இல்லாட்டி நம்ம இவர் இருக்காரு, என்னது பஞ்சாப்ல வாசிக்கிறாங்க, என்னது குரு நானக், அவர் பேர் தான் குரு நானக். அந்த புக்கு பேரு தெரியல. பாத்தீங்களா? அப்படி அவரையும் திரும்பி பார்க்குறீங்க. இது உண்மை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். இது உண்மைதான், இதுதான் சத்தியம். அதை என்னால் உணர முடியல. உணர முடியாட்டினாலும் பைபிள் சொல்லிருச்சுன்னா அது உண்மையாத்தான் இருக்கும். மனுஷனுக்கு தீமையின் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. ஆனா நல்லதை சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன்றான்? நம்ப மாட்டேன்னா. நாம் எல்லோருக்கும் முன்னாடி பிரத்யட்சமாய் சிலுவையில் அறையப்பட்டார் இயேசு. கண்ணுக்கு முன்னாடி செத்தாரு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஆனா மனுஷன் நீ செஞ்ச தப்பு தெரிஞ்சு வச்சுரா அப்படின்னு சொன்ன உடனே அவன் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் எந்த தப்பும் தெரியாட்டினா கூட எங்கேயோ ஒரு இடத்துல செஞ்சிருப்போம்ல, அதுதான் தெரிஞ்சு போச்சு அவன். அப்ப பாவத்தை மட்டும் சொல்லவே வேண்டாம், குத்து மதிப்பா சொன்னாலே ஏதோ ஒன்று இருக்குன்னு நம்பிடுறோம். ஆனா இயேசுவோட சிலுவை மரணம் கரெக்டா பாயிண்ட் பண்ணி, இந்த மரணத்தினாலே இருளின் அதிகாரத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டு இருக்கிறாய் என்று வேதம் சொல்லும்போது ஒரு ஆமென் வரமாட்டேங்குது. இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை
ஆக்கி. அப்படின்னா இனிமே என் மேல நரகத்தில் இருக்கிற எந்த ஆவியும், அது லூசிஃபரே வந்தாலும் என் மேல ஆளுகை செய்ய முடியாது. இருள் இருக்கலாம், ஆனா அந்த அதிகாரம் என்கிட்ட கிடையாது. வியாதி இருக்கலாம், ஆனா வியாதியோட அதிகாரம் என் வாழ்க்கையில கிடையாது. பிரச்சனை இருக்கலாம், ஆனா பிரச்சனையின் அதிகாரம் எனக்கு கிடையாது. விக்டோரியா மகாராணியே இருக்கலாம், ஆனா அந்த மகாராணி நினைச்சா கூட இன்னைக்கு இந்தியனா என்ன தொட முடியாது. ஆமென். எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? ஆமென். உங்கள் அதிகாரத்திலிருந்து எங்களை ஒரு விடுதலை ஆக்கி இருக்கிறார். கையை தட்டி. அப்படித்தான் நரகத்தின் எந்த சக்தியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளையும் தொட முடியாது. ஏனென்றால் முன்பு வேறொரு ராஜ்யத்தின் கீழ் இருந்தீர்கள், இப்பொழுது இன்னொரு ராஜ்யத்தின் ராஜாவுக்கு கீழாக இருக்கிறீர்கள். You are under the covering of the Almighty God, the King of Kings, the Lord of Lords. எல்லா ராஜாக்களுக்கு மேலான சக்கரவர்த்தியுடைய நேரடி பார்வைக்குள் இருக்கிறீர்கள். உங்களை ஒரு மனிதனும் தொட முடியாது. இருளின் ராஜ்யத்திலிருந்து அவர் உங்களை விடுதலை ஆக்கி. அப்படின்னா நடந்துருச்சு, அவ்வளவுதான். நடந்துருச்சு தான், அவ்வளவுதான். விடுதலை ஆக்கினா விடுதலை ஆக்கிதான். எனக்கு தெரியல, விடுதலை ஆக்கிதான். என் அன்புக்குரியவர்களே, you just pronounce the word of success, utter the word of success. நடக்கும்யா. எவன் சொல்லி நடக்காம? ராஜாவின் வார்த்தை எங்கு உண்டோ அங்கே அதிகாரம் உண்டு. கரங்களை தட்டி ஆமென். நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் இந்த நாட்டில் நடக்கும். ஆமென். நாட்டில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டம் எனக்கு தெரியலன்னா அதுக்காண்டி ஒன்று விட்டுரு போதுமா? கவர்மெண்ட் விட்டுருமா உங்களை? அப்படித்தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சட்டம் இயற்றப்பட்டது. அந்த சட்டம் என்னவென்றால், இனி இருளின் அதிகாரம் என்னுடைய பிள்ளைகளை தொட முடியாது என்பதுதான். அந்த சட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சோ தெரியலையோ, நீங்க அந்த சட்டத்தின் கீழாகத்தான் இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க. வியாதி என்ன தொட முடியாது, வறுமை என்ன தொட முடியாது, பிசாசனை தொட முடியாது. நரகத்தின் எந்த சக்தியும் என்னுடைய அனுமதி இல்லாமல் என் எல்லைக்குள் வர முடியாது. I command it in the name of Jesus. I declare it in the name of Jesus. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி. கடந்த காலம் விடுதலை ஆக்கிட்டார். கடந்த காலம் ஆமென் முடிஞ்சு போச்சு. 47 முடிஞ்சிருச்சு. அப்ப நல்ல மனநிலையில் இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ராஜ்யத்தில் ஒன்று நடந்துருச்சு. நீங்க இருளின் அதிகாரத்தில் விடுதலை ஆயிட்டீங்க. அதை புரிஞ்சுக்காங்க. நீங்க விடுதலை ஆயிட்டீங்க. ரோமர்களுக்கு கீழே இருக்கும்போது, ரோமர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்த போது, ஒரு ரோமன் வந்து ஒரு 2 கை நிறைய வெயிட் மார்க்கெட்டில் போயிட்டு வெயிட் தூக்க முடியாமல் காய்கறி வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோமே. ஒரு யூதன் அந்த சைடு வரான்னு வச்சுக்காங்களே, எவடா அப்படின்னா, உன்னை யூதன் சொல்லுங்க சாமின்னு வரல, அப்படி தூக்கி அந்த தோலில் பிடிச்சிக்க, இது அந்த பக்கம் தூக்கி வச்சுக்க, அப்படியே ஒரு மைல் தூரம் விட்டு போட அப்படின்னு ஒன்று. இவன் அந்த 1 மைல் தூரம் போகணும். அந்த 1 மைல் தூரம் இவன் காய்கறி கூடிய கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் இறக்கி வைக்கணும். அப்போ சொன்னாங்களாம், மேசியா வருவார், எங்களை எல்லாம் விடுவிப்பார். அவர் என்ன சொல்லிட்டார், உன்னை 1 மைல் தூரம் கூட்டா நீ 2 மைல் தூரம். இந்த 1 மைல் தூரம்ன்றது என்னன்னா, வெயிட்டை தூக்கி வைக்கிறது. இதுக்கு பேர் தான் அதிகாரம். அவர் சொன்னார், இந்த ரோமன் ஜூச்சிபி இவன் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்க வரலடா, அந்தகார வல்லமையோட அதிகாரத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கப்படி வந்திருக்கிறேன். அந்த விடுதலைக்குள்ள வண்டினால இந்த விடுதலை சாதாரணமாக உனக்கு என்ன செஞ்சிடும் வந்துடும். இவன் எதிர்பார்த்தாலே இந்த சாதாரண இந்த அதிகாரத்தில் இருந்து விடுதலையாக, அவர் அந்த அதிகாரத்தில் விடுதலையாக்குவதற்கு கடந்து வந்தார். என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, இந்த 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 ஸ்தலத்துக்குரியது அல்ல. அவர் சொன்னது, பிலாத்துவை பார்த்து சொன்னது, நான் விடுதலையாக வந்தேன் ஜனங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து, வியாதியின் அதிகாரத்திலிருந்து. ரோமர்கள் நாட்டை விட்டு நீங்க கடந்து ஒரு இஸ்ரேல் யூதன் வெளி நாட்டுக்கு போயிட்டா அவன் யூதனுடைய கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வரலாம், ஆனா வியாதியோட கண்ட்ரோல் இருந்து வெளியே வர முடியாது, முதுமையோட கண்ட்ரோல் இருந்து வெளியே வர முடியாது, மரணத்தின் கண்ட்ரோல் வெளியே வர முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ள ஒருவன் வருவான் என்றால் அவன் இருளின் அத்தனை அதிகாரங்களில் தான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். நீங்கள் அத்தகைய பாக்கியவான்கள் என்று நான் சொல்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து அவர் நம்மை விடுதலை ஆக்கி. சொல்லுங்களேன் 2 தடவை. இருளின் அதிகாரத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து, அதிகாரத்திலிருந்து